ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேலோடைய கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் எஃப் ஷார்ப். செகண்ட் ஃபிங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேல் வந்து ப்ளே பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்கேலில் நம்ம கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் பண்ண போகிறோம். 1-4-5 நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேலில் 1-4-5 எது அப்படின்னா 1 எஃப் ஷார்ப், அதுக்கப்புறம் 4 வந்து பி, 5 வந்து சி ஷார்ப். 1 2 3 4 and 5. எஃப் ஷார்ப் மேஜர் கார்டு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபபெட்ஸை நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன். ஸோ எஃப் ஷார்ப் மேஜர் கார்டுக்கு ஃபர்ஸ்ட் கீ வந்து எஃப் ஷார்ப். அதுக்கு உங்களுடைய செகண்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டில் செகண்ட் ஃபிங்கர். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் செகண்ட் ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோர்த் ஃபிங்கரை ஏ ஷார்ப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபிஃப்த்து ஃபிங்கரை சி ஷார்ப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஃப் ஷார்ப், ஏ ஷார்ப் அண்ட் சி ஷார்ப். இது ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதுதான் எஃப் ஷார்ப். ஓகேவா? எஃப் ஷார்ப், ஏ ஷார்ப் அண்ட் சி ஷார்ப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பி கார்டு நம்ம பார்க்க போகிறோம். பி மேஜர் கார்டு. ஸோ பி மேஜர் கார்டு ஈஸி தான். இப்போ நம்ம எஃப் மேஜர் கார்டு பண்ணோம்ல, அதே வந்து எஃப் ஷார்ப்பில் உங்களோட செகண்ட் ஃபிங்கரை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்த் ஃபிங்கரை பியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபிஃப்த்து ஃபிங்கரை டி ஷார்ப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? அதே பேட்டர்ன் தான், அதே ஃபிங்கரிங் பேட்டர்ன் தான். ஃபிங்கரிங் பேட்டர்ன் வந்து 2, 4 and 5. ஓகேவா? எஃப் ஷார்ப்புக்கு நம்ம வந்து எஃப் ஷார்ப், அதுக்கப்புறம் ஏ ஷார்ப், சி ஷார்ப் வந்து பண்ணோம். பி மேஜர் கார்டுக்கும் அதே மாதிரி தான். என்ன, நம்ம வந்து ஏ ஷார்ப் ஹோல்ட் பண்ணாமல் பியும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபிஃப்த்து ஃபிங்கரை சி ஷார்ப்பில் வந்து டி ஷார்ப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்கள் செகண்ட் ஃபிங்கர் வந்து எஃப் ஷார்ப்பில் தான் இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃபோர்த் ஃபிங்கரும் ஃபிஃப்த்து ஃபிங்கர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் பி மேஜர் கார்ட். சி ஷார்ப் மேஜர் கார்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை நீங்கள் எஃப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்கள் தேர்ட் ஃபிங்கரை ஜி ஷார்ப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜி ஷார்ப்பு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிஃப்த்து ஃபிங்கரை சி ஷார்ப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து எஃப், நெக்ஸ்ட்டு உங்கள் தேர்ட் ஃபிங்கர் வந்து ஜி ஷார்ப் அண்ட் உங்களுடைய ஃபிஃப்த் ஃபிங்கர் வந்து சி ஷார்ப்பில். ஓகேவா? ஸோ இதுதான் சி ஷார்ப் மேஜர் கார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஆன் எஃப், third finger on G sharp and fifth finger on C sharp. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து F sharp மேஜர் கார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே உங்களுடைய ஃபோர்த் ஃபிங்கர் பிலையும் ஃபிஃப்த்து ஃபிங்கர் வந்து சி ஷார்ப்லேருந்து டி ஷார்ப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இதுதான் டி மேஜர் கார்ட். ஓகேவா? அதே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை எஃப்பில், அதுக்கப்புறமா தேர்ட் ஃபிங்கர் ஜி ஷார்ப்பில், உங்களோட ஃபிஃப்த்து ஃபிங்கர் சி ஷார்ப்பில் வச்சிங்கன்னா இதுதான் சி ஷார்ப் மேஜர் கார்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.